Hi students, welcome to Max in Minutes. Last video exercise 2.7 important 2 marks பார்த்தோம். இப்போ important 5 marks. The ninth question in exercise 2.7, in a GP the product of 3 consecutive terms is 27 and the sum of the product of 2 terms taken at a time is 57 by 2. Find the 3 terms. Okay, the product of 3 consecutive terms வந்து 27 சொல்லியிருக்காங்க. அதை விட இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, எதில் consecutive terms சொல்லியிருக்காங்க? ஜிபி, geometric progress. ஓகே, ஸோ அதை முதல் எடுத்துக்கிடுவோமா? சொல்யூஷன், let the consecutive terms, let the 3 consecutive terms, 3 consecutive terms, okay, in GP, GPல எப்படி இருக்குன்னா, ஏங்கிற ஒரு இது டேம் இருக்குது அப்படின்னா, வேல்யூ இருக்குன்னா அதோட சம் ரேஷியோ, காமன் ரேஷியோ ஆர் தானே. இதுக்கு அடுத்த டேம் எப்படி இருக்கும்? ஏ இன்ட்டு ஆர். அதுக்கு ப்ரீவியஸ் டேம் எப்படி இருக்கும்? ஏ டிவைட் பை R. Okay, this is that 3 consecutive terms. Okay, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? The product of 3 consecutive term is 27 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட ப்ராடக்ட் எழுதிக்கலாமா? இதோட ப்ராடக்ட், ஸோ the product is, இதோட ப்ராடக்ட் A by R into A into AR. This is equal 27. Okay, இதில் ஆர் கேன்சல் ஆயிரும். அது போக என்ன கிடைக்குது? ஏ கியூப் ஈக்குவல் டு 27 கிடைக்குது. அப்போ இந்த 27 கியூப்பாக சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நம்ம எப்படி எழுத முடியும்? 3 கியூப். ஓகே, ஸோ ஏ கியூப் ஈக்குவல் டு 3 கியூப். நவ் therefore a value is 3. A value is 3. Okay, okay. The next one, the sum of the product of 2 terms taken at a time is 57 by 2. Next statement என்னது? The sum of the product of 2 terms taken at a time. Sum of the product of 2 terms இருக்காங்க at a time. அப்போ நமக்கு தெரிஞ்சது என்னது? 3 consecutive terms. இதில் ரெண்டு டேர்ம்ஸையாக ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்ணணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? அதோட வேல்யூ 57 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதுவோமா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கோங்க. சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 terms டேக்கன் அட் எ டைம் இஸ் 57 by 2. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதான் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டை மல்டிபிள் பண்ணுங்கள். A by 6 into A plus அடுத்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணுங்கள். A into AR plus இந்த லாஸ்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்கள். AR into A by R. This is equal 57 by 2. ஓகே, இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? எதையும் இல்லை. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இல்லை, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வரும். சரிங்களா? ஏ ஸ்கொயர்ட் பை ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் ப்ளஸ் இன் ஹியர் ஆர் வந்து கேன்சல் ஆகும். இங்கே வந்து என்ன பண்ணிடலாம்? ஆரை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏ ஸ்கொயர்டு இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் 57 by 2. ஓகே, இதில் எதை காமனாக எடுக்கலாம்டா வெளியில்? பாருங்கள், இந்த இதில் எந்த டேர்மை காமனாக வெளியே எடுக்க முடியும்? ஒவ்வொரு டேர்ம்ஸ்லையுமே ஏ ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுத்துருங்க. 1 by r plus r plus 1. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் 57 by 2. ஓகே, நவ் ஏ ஸ்கொயர்டு, ஏவோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏவோட வேல்யூ என்னது? 3. ஸோ 3 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்னா என்னதுடா? 9. ஸோ 9 இன்ட்டு 1 by r, இந்த r இது எல்லாத்தையுமே அப்படியே எல்சிஎம் எடுத்து எழுதிடுங்க. 1 + r இங்கேயும் மல்டிபிள் பண்ணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணும். சரியா? ஸோ r² + r.
divide by r. Okay, this is equal 57/2. Okay, and next step இந்த 9 ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இங்கே 9 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அங்கிட்டு கொண்டு போகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆயிரும். சரியா? ஸோ 1 + r² + r டிவைட் பை r ஈக்குவல் 57/2 இன்ட்டு 1/9. ஓகே, இதை இப்படியே மல்டிபிள் பண்ணால் என்னடா கிடைக்கும்? 57/18. ஓகே, 57/18 கிடைக்கும். சரிங்களா? இந்த சைடு இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1 + r² + r/r. ஓகே, நான் இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட்டு 118 இன்ட்டு 1 + r² + r ஈக்குவல் r இன்ட்டு 57. ஓகே, r 57 இல்லை 57r எப்படினாலும் எழுதிக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கிறது. இந்த 18 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள் ஒவ்வொரு டேமோடையும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 18r² + 18r + 18 ஈக்குவல் 57r. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துடுவோம். இந்த 57r இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ 18r² + 18r - 57r + 18 ஈக்குவல் 0. ஓகே, இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 39r. ஸோ 18r² - 39, 57 தானே பிக்கஸ்ட் ஒன். ஸோ அதோட சைன் வரணும். 39r + 18 ஈக்குவல் 0. ஓகே, இது எல்லாமே 3 மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 6r² - 13r + 6 ஈக்குவல் 0. ஓகே, இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் இருக்குது, இருபடி சமன்பாட்டில். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? 6 × 6 36. ஓகே, அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 6ம் 6ம். அந்த ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு 13 கிடைக்குமா? கிடைக்காது. அதே போல் வேறு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? 4 × 9ம் 36 தான். அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்குமா? 13 கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். பட் நமக்கு என்ன கிடைக்கணும்? -13 கிடைக்கணும். ஸோ அப்போ ரெண்டையுமே மைனஸ் போட்டுக்கோங்க. -4 × 4 + -9. ஸோ 13 சேம் வேல்யூ தானே, -13 கிடைக்கும். சரிங்களாடா? r² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பக்கமே 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2/3. இன் ஹியர் 3/2 கிடைக்கும். ஸோ ஃபைனலி என்னடா இருக்குது? r - 2/3 இன்ட்டு r - 3/2 திஸ் இஸ் ஈக்குவல் 0. ஓகே, அப்போ ஆருக்கு மொத்தமாக நமக்கு எத்தனை வேல்யூ இருக்குது? 2 வேல்யூஸ், 2/3 அண்டு 3/2ன்னு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஆருக்கு வந்து 2/3 அண்டு 3/2ன்னு 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 2 டைப்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா இஃப் a வேல்யூ ஈக்குவல் 3 r வேல்யூ ஈக்குவல் 2/3ங்கும் போது 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னவாக இருக்கும்? 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னென்ன எழுதணும்? a/r அண்ட் a இன்ட்டு r. இதை எழுதலாமா? a/rனா a is 3 டிவைட் பை rன்னு இருக்குது. அப்போ கீழே இருக்க r சைடு எழுதும் போது இதை ரெசிப்ரோக்கலாக நம்ம எழுதிடலாம், 3/2ன்னு எழுதிடலாம். சரியா? அண்டு நெக்ஸ்ட்டு a வேல்யூ இஸ் 3 அண்டு நெக்ஸ்ட்டு a இன்ட்டு r. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ என்னடா இருக்கும்? 3 × 2 6, 6/2
3. ஓகே, இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்? 9/2, 3, 6/3. 6/3 கேன்சல் பண்ண என்னடா வரும்? 2 கிடைக்கும். சரியா? 2 கிடைக்கும். 6/3 இதை கேன்சல் பண்ணிக்கோங்க, 2 கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக எத்தனை? 9/2, 3, 2. 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே இது இஃப் a = 3 and ஆரோட வேல்யூ 3/2ன்னு இந்த செகண்ட் வேல்யூ 3/2ன்னு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இதே போல் தான் a/r. ஸோ a வேல்யூ இஸ் 3 அண்டு பை r அப்படின்னா ஆரோட வேல்யூவை மல்டிப்ளிகேஷனில் ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க, தலைகீழியா 2/3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்டு a இஸ் 3 அண்ட் a இன்ட்டு r ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? a இன்ட்டு r தானே தேர்ட், இது 9/2ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 3 கேன்சல் ஆச்சுன்னா 2, 3, 9/2. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ 3 அண்ட் ஆரோட வேல்யூ 2/3. ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 3/2ன்னு இருக்கும்போது ரெண்டு விதமாக கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம்? 9/2, 3, 2. அதே இது அப்படியே ரிவர்ஸில் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? 2, 3, 9/2. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கம்பல்சரி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் உள்ள மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். A man joined a company as assistant manager. The company have him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? ஒரு மேன் வந்து கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களோட சேலரி 60,000 இருக்குது. சரிங்களா? ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா இயர்லி ஒவ்வொரு வருஷமும் 5% அவங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவங்க எவ்வளோ சேலரி வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஸ்டார்டிங் சேலரியை நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம். த ஸ்டார்டிங் சேலரி இஸ் ஏ வேல்யூ. ஓகே, த ஸ்டார்டிங் சேலரி லெட்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் சேலரியை ஏன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் த rupees 60,000. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இயர்லி 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ காமன் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 5%. ஸோ ஆல்ரெடி இருக்கிற சேலரியை விட 5%. ஸோ என்ன பண்ணுறோம்? R ஈக்குவல் 105%. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் 105 டிவைட் பை 100. ஓகே, அண்ட் நவ் அண்ட் n வேல்யூ என்னென்னு எடுக்கிறோன்னா 6. ஆஃப்டர் 5 இயர்ஸ் தானே. அப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அடுத்து 6th இயர்க்கான சேலரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது. அப்போ 6th டேர்ம்னு அர்த்தம். சரிங்களா? இட் இஸ் அ ஜிபி. 6th டேர்ம்னு அர்த்தம். ஸோ என்னோட வேல்யூ 6. ஓகே, ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? டிஎன்னோட ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் ஃபார்முலா? டிஎன் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஆர் பவர் என்னது 6 - 1, அதாவது n-1. திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. T6 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? T6 ஈக்குவல் ஏ வேல்யூ என்னது? 60,000 அண்டு ஆரோட வேல்யூ என்னதுன்னா ஆர் வேல்யூ 105 டிவைட் பை 100 அண்ட் n-1. 6 - 1 5. ஓகே, நவ் 60 அதே இது தான் 60,000 இன்ட்டு இதை எதாவது ரெடியூஸ் பண்ண முடியுமா? 2 டேபிள் போடலாம். 5 டேபிள் போடலாம். ஸோ 2 times in here 1 and this is 2 times 0. Okay, so 21 divided by 20 the whole power
5 ஹோல் பவர் 5. நமக்கு இதை மொத்தமாக இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடலாம், 5 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். 60,000 இன்ட்டு 21 டிவைட் பை 20 இன்ட்டு 21 by 20 21 by 20 into 21 by 20 into 21 by 20 னு 5 times எழுதிடலாம். ஓகே, now you divide this. இங்கே எத்தனை 4 zeros இருக்கா, 1 2 3 4. அப்போ இங்கேயும் 4 zeros 1 2 3 4 கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு 2 டேபிள் 1 times in here 3 times. ஓகே, வேறு எதுவுமே வந்து என்ன ஆகாது, கேன்சல் ஆகாது. ஸோ மல்டிபிள் பண்ணிக்கிறோமா. இன் ஹியர் 3 இன்ட்டு 21 அப்படியே போட்டுக்கோங்க. 21 இன்ட்டு 21 என்ன வரும்னா 441 வரும். இன்ட்டு 441 அண்ட் இன்ட்டு திஸ், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் 441. ஓகே, இந்த டினாமினேட்டர் 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 எத்தனை வரும் 16. அதே போல் ஒரு 0 இருக்கா, ஸோ 160. ஈஸி தான் மல்டிப்ளிகேஷன். ஓகே, அண்ட் நவ் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது 76,576.8 கிடைக்கும். சரியா, நிதானமாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி T6 வேல்யூ இஸ் அக்யூரேட்டாக டெசிமல் பாயிண்டில் 76,576.8ன்னு வச்சுருக்கோம். சரிங்களா, ஓகே. அண்ட் இதை ஹோல் நம்பராக சொல்லணுன்னா என்ன கிடைக்கும், 76,577. okay, sixth term. Okay, therefore his salary after 5 years, okay, after 5 years is rupees 76,577. okay, this is the important arithmetically இதே போல் லோன் ரிலவெண்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஓகே, அவங்க எத்தனை ஹவு மெனி இயர்ஸ் 65,000 எஸ் 65,000 பேமெண்ட்டை எத்தனை இயர்ஸாக கட்டி முடிப்பாங்கன்னு பார்த்தோம் நேற்று. இதே போல் இது சேலரி கொஸ்டின். ஓகே, சரிடா, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ரிப்பீட்டடாக ஃபார்முலாஸ் எல்லாம் படித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.